1901வது வருஷம் இங்கிலாந்தோட விக்டோரியா மகாராணி செத்து போயிட்டாங்க. பிரிட்டிஷ் ராஜ்யமே பரபரப்பாகுது. அவங்களோட கண்ட்ரோல்ல இருந்த நாடுகள் எல்லாத்துலேயும் துக்கம் அனுஷ்டிக்கிறாங்க. இப்போ மகாராணியை கொண்டு தகனம்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்த பிறகு அந்த இங்கிலாந்து ராஜ குடும்பத்தோட ஒட்டுமொத்த கோபமும் அங்கே இருக்கிற ஒரு 35 வயசு மதிக்கத்தக்க ஒரு முஸ்லீம் இளைஞன் மேலே திரும்புது. இப்போ மன்னர் உத்தரவு போடுறாரு, ஒரு படை ஓடி போய் அந்த இளைஞனோட வீட்டுக்குள்ள இருந்த கடிதங்கள், டைரிகள், போட்டோக்கள் எல்லாத்தையும் அள்ளி கொட்டி தீ வச்சு எரிகிறாங்க. அந்த கடிதம்லாம் யாருக்கு எழுதுனது தெரியுமா? அந்த செத்து போன விக்டோரியா மகாராணி இந்த இளைஞனுக்கு எழுதினது. எதுக்காக மகாராணி இந்த இளைஞனுக்கு எழுதணும்? அந்த கடிதத்தை இவங்கெல்லாம் எதுக்கு தீ வச்சு எரிக்கணும்? அப்படி என்ன ராஜ ரகசியங்கள் அதில் இருந்துச்சு? அது ராஜ ரகசியமா இல்லை ஹிஸ்டரியிலிருந்து இவங்க மறைக்க நினைச்ச காதல் ரகசியமா? இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. இந்த கதை ஆரம்பிக்கிறது 1887. அப்போ விக்டோரியா மகாராணி அந்த பொறுப்புக்கு 50 வருஷம் ஆயிருந்துச்சு. அதனால அந்த 50ஆம் ஆண்டு கோல்டன் ஜூப்ளியை கொண்டாடுறதுன்னு முடிவெடுத்து பிரிட்டன் முழுக்க அதுக்கான கொண்டாட்டங்கள் களகட்டி இருந்துச்சு. இந்த டைமில் விக்டோரியா மகாராணிக்கு வயசு 68. இதிலிருந்து கொஞ்சம் முன்னாடி அவங்களோட கணவர் ஆல்பர்ட் அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்த பிறகு இந்த அம்மா ரொம்ப தனிமையில் தான் இருந்திருக்காங்க. அப்புறம் இவங்களுக்கு ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஒரு உதவியாளர் ஜான் ப்ரவுன் அப்படின்னு ஒரு பேர், இவங்கள்ட்ட உதவியாளராக அவர் சேர்ந்துருக்கிறாரு. 2 பேருக்கு நல்ல நட்பு. அது நட்பெல்லாம் கிடையாது, அது நட்புக்கு மேலே ஆல்மோஸ்ட் 2 பேருக்கு ஒரு அஃபேர் இருந்துச்சு. அப்படின்னா அதுக்கு பின்னாடி அரண்மனை தரப்புலேருந்து கிசு மாதிரி பேசுகிற செய்திகள்லாம் வந்துச்சு. அந்த டைம்லேயே பேசியிருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வேலை பார்த்த டைம்லேயே கூட பேசியிருக்கிறாங்க. இவர் 2 பேருக்கும் அஃபேர் இருக்குது, பாய் பெஸ்டி, அந்த அளவுக்குலாம் பேசியிருக்கிறாங்க. அப்படி இருந்தால் அவர் ஒரு காலத்தில் செத்து போயிட்டார்ல. அந்த ஜான் ப்ரவுனும் ஒரு கட்டத்தில் இறந்து போயிட்டார். அதுக்கு பிறகு இந்த மகாராணி ரொம்ப தனிமையில் இருந்திருக்கிறாங்க. என்னதான் பெரிய மகாராணி, பிரிட்டிஷ் பேரரசு, தனக்கு கீழே ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு இருந்தாலும் கூட மனசு விட்டு பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப தனிமையில் தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்தியா மாதிரி மிகப்பெரிய நாட்டை இங்கிலாந்து பேரரசி இந்த மகாராணி இவங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாலும் கூட அவங்க இந்தியா பக்கம்லாம் எட்டி கூட பார்த்ததில்லை. இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் பல ஆயிரம் கிலோமீட்டர் கடல் மைல் இல்லையா? அப்போ எல்லாம் கப்பலில் தானே வரணும். அந்த வயசான காலத்தில் அவ்வளோ தூரம் எடுத்தேறி வர முடியாது. அப்படின்றதுனால நம்ம கடைசி இந்த பக்கம் வரவே இல்லை. இந்த டைமில் தான் அந்த கோல்டன் ஜூப்ளி கொண்டாட்டங்கள்லாம் நடக்குது. இதுக்கு இந்தியாவிலேருந்து 2 பேரை அரண்மனைக்கு அனுப்புறது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த டைமில் அந்த 2 பேர் யார் அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு 2 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் பேர் தான் அப்துல் கரீம். அவர் தான் அந்த கதையோட ஹீரோ. அவர் அந்த டைமில் ஆக்ராவோட ஜெயிலில் கிளர்க்காக வேலை பார்த்துட்ருக்கார். இவரோட அப்பா ஒரு வைத்தியர். சின்ன வயசுலேயே அவர் பாரசீக மொழி, உருது மொழியெல்லாம் ரொம்ப நல்லா படித்து பேசி அதில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காப்புல. இப்போ ஆக்ரா ஜெயிலில் அவர் வேலை பார்க்குறாரு. அவரையும் முகமது பக்ஷி அப்படின்னு இன்னொருத்தரையும் செலக்ட் பண்ணுறாங்க இந்த இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு. இப்போ 2 பேரையும் செலக்ட் பண்ணி 2 பேருக்கும் அவசரமாக அறகுறையாக இங்கிலீஷ்லாம் கற்றுக் கொடுத்து லண்டனுக்கு போனால் அந்த அரண்மனையில் எப்படியெல்லாம் நடந்துக்கணும், அந்த பழக்க வழக்கங்கள் என்னென்ன அப்படிலாம் கற்றுக் கொடுத்து கப்பலில் ஏற்றி அனுப்பி வைக்கிறாங்க. இப்படியா போய் இந்த அப்துல் கரீம் அப்படின்ற 24 வயதுடைய ஆக்ரா ஜெயிலில் கிளர்க்காக வேலை பார்த்த அந்த நபர் லண்டனோட இங்கிலாந்து மகாராணியின் அரண்மனைக்குள்ளே போய் இறங்குறாரு. இப்படி லண்டனுக்கு போய் இறங்கின அப்துல் கரீம் இங்கிலாந்து மகாராணிக்கு, அந்த விக்டோரியா மகாராணிக்கு சமைச்சு கொடுக்குறாரு. அவருக்கு அந்த சமையல் வேலை தான் கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி தினசரி சமைச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு பரிமாறுறாரு. அப்படி பரிமாறும்போது அப்துல் கரீம் சமைச்ச ஒரு சிக்கன் கறி, இந்தியன் டேஸ்ட் உள்ள சிக்கன் கறி மகாராணிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அந்த டைமில் வேறு ஏதோ நாட்டை சேர்ந்த குக்கு தொடர்ந்து சமைச்சது பிடிக்காமல் அவங்களுக்கு இருந்திருக்கு. இப்போ இவர் சமைச்சு கொடுத்ததும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது தொடர்பான கான்வர்சேஷன் 2 பேர் கடையில் போகுது. இன்பிட்வீன் இவரோட குணம், ரொம்ப அமைதியான குணம், சொல்கிறதெல்லாம் கூர்ந்து கவனிக்கிறது, நிதானம், இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்துருக்குது. இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது மகாராணிக்கு இப்போ திடீர்னு வினோதமான ஒரு ஆசை வருது. தான் இந்துஸ்தானி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதாவது உருது கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இப்போ அப்துல் கரீமுக்கு உருது தெரியும். இப்போ அவரே இவங்களுக்கு உருது கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாப்புல. ஒரு சாதாரண சமையல்காரனாக அந்த அரண்மனைக்கு போன அவர் போன ஒரு சில மாதத்துலேயே இந்த உலகத்தையே கட்டி ஆண்ட மிகப்பெரிய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட பேரரசியின் ஆசிரியராக மாறிடுறாரு. அப்படி ஆசிரியராக மாறி உருது கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாப்புல.
அந்த அம்மாவும் ரொம்ப ஆர்வமாக கற்றுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இவருக்கு முன்ஷி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. முன்ஷி அப்படின்னா டீச்சர் அல்லது செக்ரட்டரி அப்படின்ற மாதிரி அர்த்தம். 1888 முன்ஷி அப்படின்ற பட்டத்தை இவங்க கொடுக்குறாங்க. இந்த உருது கற்றுக் கொடுக்குற இந்த ப்ராசஸ் வெறுமனே ஒரு மொழியை கற்றுக் கொடுக்குற டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்பாக மட்டும் இல்லை. அப்துல் கரீமை பொறுத்தவரையும் இந்தியாவிலிருந்து போன அவர் இந்தியா பற்றின கதைகளையும் நிறைய சொல்லியிருக்காப்புல. இந்தியான்ற ஒரு நாடு எப்படி இருக்கும், அங்கே இருக்கிற கலாச்சாரம் என்ன, மக்கள் என்னென்ன மொழிகள் பேசுவாங்க, எப்படி சாப்பிடுவாங்க, அங்கே உள்ள மதங்கள், மகாபாரதம், ராமாயணம், இப்படி அவருக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் மகாராணிக்கு சொல்லியிருக்கிறாரு. அவங்க ரொம்ப ஆர்வமாக கேட்டிருந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும், என்னதான் இந்தியாங்கிறது அவங்களோட ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு நாடாக இருந்தாலும் அவங்க வாழ்நாள்லேயே அந்த பக்கம் எட்டி பார்த்ததில்லை. அதனால் பிரிட்டிஷ் அதிகாரிகள் இந்தியான்றது இப்படி தான் இருக்கும், அங்கே இதுதான் நடக்குது, ஆணையாக்கும் பூனையாக்கும் கதையை சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது மூலமாக மட்டும்தான் மகாராணிக்கு இந்தியா பற்றின ஒரு புரிதல் இருந்திருக்கும். இப்போது தன்னோட ராஜ்யத்தின் கீழ் தன்னால் ஆளப்படுகிற ஒரு நாட்டில் இருக்கிற சாதாரண பிரஜை மூலமாக இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் ஆர்வமாக அந்த கதைகள் எல்லாம் மகாராணி கேட்குறாங்க. இது சின்ன தம்பி படத்தில் வர்ற குஷ்பு பிரபு அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கலாம். பட் இந்த அம்மா குஷ்புவாக தான் இருந்திருக்காங்க, அவர் பிரபுவா இல்லை. அவர் கொஞ்சம் விவரமாக தான் இருந்திருக்காப்புல. தனக்கு வேண்டிய ஆதாயங்கள் எல்லாத்தையும் கேட்டு வாங்கியிருக்கிறாரு. அது சம்மந்தமான விவரங்களை கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். பட் இவங்க 2 பேருக்கு இடையில இப்படிப்பட்ட உறவு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி மகாராணி இதை பற்றி என்ன எழுதுகிறாங்கன்னா, அவங்க டைரியில் என்ன எழுதுகிறாங்கன்னா, அப்துல் கரீம் ரொம்ப மென்மையான குணம் படைத்தவர், அவர் மிகவும் நல்லவர், எனக்கு ஒரு உண்மையான ஆறுதலாக இருந்தார் அப்படின்னு பின்னாடி அப்துல் கரீம் பற்றி ரொம்ப பாசிட்டிவான நோட்டில் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இந்த உறவு ஆசிரியர் மாணவி அப்படிங்கிறத தாண்டி வயசான காலத்தில் தனிமையில் வாடின ஒரு வயசான பெண்மணிக்கும் ஒரு இளைஞனுக்கும் இடையில இருந்த ஒரு ஆறுதலான உறவு, ஒரு அன்பு, அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். பின்னாடி மகாராணி அவங்களுடைய கடிதங்களில், டைரிகளில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஒரு சில கடிதத்தில் கரீமை பற்றி நோட் பண்ணும்போது, ஃப்ரம் யுவர் லவ்விங் மதர், உன் அன்புள்ள அம்மா அப்படின்னு தன்னை ஒரு தாய் ஸ்தானத்தில் வச்சு கடிதத்தில் எழுதியிருக்கிறாங்க. வேறு சில கடிதங்களில் யுவர் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அதனால் இவங்க 2 பேருக்கு இடையில் இருந்த இந்த உறவை பற்றி திட்டவட்டமான ஒரு முடிவுக்கு யாரும் வர முடியல. அப்படின்னாலும் கூட அங்கே அரண்மனைக்கு போய் ரீச் ஆன ரொம்ப குறுகிய காலத்திலேயே மற்ற வேலைக்காரங்க செய்ய முடியாத, அடைய முடியாத உயரங்களை கரீம் கடகடன்னு அடைஞ்ச, அதுவும் பிரிட்டன் மகாராணி தனக்கு பக்கத்தில் வச்சு பராமரிக்கிற ஒரு நபராக கரீம் வளர்ந்தார். இது எல்லாம் சேர்ந்து அவங்க 2 பேருக்கும் இடையில இருந்த உறவுக்கு ஒரு டார்க் ஷேடை கொடுத்துச்சு. இதை வெளி உலகம் பேசலை, மாறா இங்கிலாந்து அரண்மனையே பேசுனுச்சு. ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஸ்காட்லாந்து சேர்ந்த ஒரு உதவியாளர், இவருடைய கணவர் ஆல்பர்ட் இறந்த பிறகு ஸ்காட்லாந்து சேர்ந்த ஒரு உதவியாளர் இவங்கள்ட்ட இருந்தாங்க. 2 பேருக்கு இடையில ஒரு அஃபேர் இருக்குது அப்படின்லாம் அப்போவே பேச்சாக இருந்துச்சு. அப்புறம் அவர் இறந்து போயிட்டார். அதுக்கு பிறகு தானே அப்துல் கரீம் உள்ளே வர்றாரு. இப்போ இவருக்கும் இந்த அம்மாவுக்கு இடையில ஏதோ ஒன்று இருக்குது, நெருப்பு இல்லாமல் புகையுமா, இந்த டைப்பில் அரண்மனை முழுக்க பேச்சாகுது. இது தொடர்பான சிக்கல் புதுசாக வெடிக்க ஆரம்பிக்குது. இதுக்கிடையில் இப்போ இவர் முன்ஷி ஆனதும் ஆல்ரெடி அந்த அரண்மனை முழுக்க இருக்கிற ஊழியர்கள், ராஜ குடும்பம் எல்லாருக்கும் இவர் மேலே இருந்த கோபம் இன்னும் பல மடங்கு அதிகமாகுது. இவர் மேலே இருந்த கோபத்துக்கும் வெறுப்புக்கும் அடிப்படையாக 2-3 காரணங்கள் இருக்குது. முதல்ல முக்கியமான காரணம், அந்த டைமில் அரண்மனை முழுக்க வெள்ளை நிற வெறி புகழோச்சிக்கிட்டு இருந்த நேரம். இவர் இந்தியர், ஒரு ப்ரௌன் கலர் உள்ள இந்தியர், அது முக்கியமான காரணம். அந்த நிறம் ஒரு காரணம், அவர் இந்தியர் அப்படிங்கிறது 2வது காரணம். தன்னால் அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாட்டை சேர்ந்தவன், அவன் எப்படி மகாராணிக்கு பக்கத்தில் முன்ஷி அப்படின்ற பொறுப்புலாம் இருக்கலாம். அதனால் அவன் இந்தியன் அப்படிங்கிறது 2வது காரணம். 3வது முக்கிய காரணம், அவர் ஒரு இஸ்லாமியர். ஸோ கருப்பு, இந்தியன், இஸ்லாமியர், இந்த 3ம் அப்துல் கரீமுக்கு ஒன்றா பொருந்திருச்சு. அவர் மேலே கொலவெறியாக, கோபமாக, அதுதான் காரணம். இது ஒரு கட்டத்தில் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, அரண்மனை ஊழியர்கள் எல்லாரும் இவனை எப்படியாவது வெளியேற்றிய தீரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ராணிக்கு தெரியாமல் இந்த அப்துல் கரீமுக்கு என்னென்ன டார்ச்சர் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அந்த மகாராணியோட மகன், அவர் பேர் இளவரசர் பெர்ட்டி, பின்னால் அவர் தான் 7வது எட்வர்ட் மன்னராக பதவியேற்றார். அந்த பெர்ட்டி மகாராணிகிட்ட நேரடியாக சண்டை போடுறார். இந்த அப்துல் கரீமை அரண்மனை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு சண்டை போடுறாரு. மகாராணி மறுத்துறாங்க. அதுக்கு பிறகு பல சந்தர்ப்பங்களில் இவருக்கு எதிராக வந்த எல்லா பிரச்சனைகளையும் அப்துல் கரீமுக்கு மகாராணி சப்போர்ட் தான் பண்ணியிருக்கிறாங்க.
இதோட உச்சகட்டமாக அரண்மனை ஊழியர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அப்துல் கரீமை வேலையை விட்டு நீக்கலைன்னா, அரண்மனை விட்டு வெளியேற்றலைன்னா, நாங்கள் அரண்மனை ஊழியர்கள் மொத்த பேரும் ஒரு மாஸ் ரெசிக்னேஷன் பண்ண போகிறோம், ஒட்டு மொத்தமாக எல்லோரும் ரிசைன் பண்ண போகிறோம் அப்படின்ற அளவுக்கு முடிவெடுத்துருக்குறாங்க. பட் இந்த சந்தர்ப்பத்திலையும் கூட இதுக்கு மகாராணி என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, நான் இல்லாத அரண்மனையில் அந்த முடிவு எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அர்த்தம் என்னென்னா, அப்துல் கரீமுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் மகாராணி பதவியிலிருந்து பதவி விலகிடுவேன், அதுக்கும் தயங்க மாட்டேன், அந்த அளவுக்கு நின்று இருக்கிறாங்க மகாராணி. ஸோ இந்த சம்பவங்கள் எல்லாம் அப்துல் கரீம் அப்படின்ற அந்த இளைஞன் மேலே விக்டோரியா மகாராணி எந்த அளவுக்கு அன்பும் பாசமும் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணமாக இருக்குது. இப்படி வெறுமனே வார்த்தையால் மட்டும் அப்துல் கரீமுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணலை, மாறா அவங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுக்குறது, அவருக்குரிய அதிகாரத்தை என்ஷூர் பண்ணி கொடுக்குறது, அது எல்லாத்தையுமே மகாராணி பண்ணியிருக்கிறாங்க. இவருக்கு ஒரு குதிரை வண்டி அலாட் பண்ணியிருக்காங்க. வீட்டிலிருந்து அரண்மனைக்கு தினசரி இவர் குதிரை வண்டியில் வந்து போகலாம். அந்த டைமில் அந்த குதிரை வண்டியெல்லாம் அரண்மனையில் இருக்கிற பெரிய பெரிய பிரபுக்களுக்கு மட்டும்தான் ஒதுக்குவாங்க. இப்போ பெரிய பெரிய பிரபுவும் குதிரை வண்டியில் வந்து இறங்குவார் அரண்மனையில், நம்ம அப்துல் கரீமும் போய் இறங்குவார். இப்போ அந்த பிரபுக்கெல்லாம் காண்டா இருக்கும்ல, அதெல்லாம் அந்த கோபத்துக்கு காரணம். இப்படி குதிரை வண்டியை ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, கம்பேனியன் ஆஃப் த மோஸ்ட் எமினன்ட் ஆர்டர் ஆஃப் த இந்தியன் எம்பையர், CIE அப்படின்னு ஒரு மதிப்புமிக்க பட்டம். அந்த பட்டத்தை இந்த அம்மா அப்துல் கரீமுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த பட்டம் யூஸ்வலி இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்க, இவங்களுக்கெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க அப்படி அந்த பட்டத்தை கொடுத்து ஹூல் பண்ணி வச்சுக்கிறது. அந்த பட்டத்தை அந்த அம்மா இப்போ அப்துல் கரீமுக்கு கொடுத்ததும் அது ஒரு கடுப்பு. அப்புறம் அரண்மனை வளாகத்திலேயே தனியாக அப்துல் கரீமுக்கு வீடு ஒதுக்கியிருக்கிறாங்க. அரண்மனை ஊழியர்கள், பெரிய பெரிய ராஜ குடும்பம், பிரபுக்கள் மட்டுமே வாழ்கிற இடத்துல அப்துல் கரீமுக்கு தனியாக ஒரு வீடு. அப்புறம் அப்துல் கரீமோட சொந்த ஊர் இருக்கு இல்லையா இந்தியாவில், ஆக்ராவில் ஒரு இடத்த வாங்கி லாட்ஜ் கட்டி கரீம் லாட்ஜ் அப்படின்னு பேர் வச்சு மொத்தத்தையும் இவர் பேர் எழுதி வச்சுட்டாங்க. பின்னாடி இவரை எப்படியாச்சும் விரட்டிடுவாங்க, இவர் ஊருக்கு போய் அந்த லாட்ஜை வச்சு புழைச்சிக்கிட்டோன்னு அப்போவே அந்த மாதிரி நினச்சாங்களா இல்லையான்னு தெரியல. அப்படி ஒரு லாட்ஜை வாங்கி அதுக்கான ஏற்பாட்டையும் அப்போவே அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அப்துல் கரீமோட மனைவி, அவங்கள இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு வர வச்சு குடும்பத்தோட 2 பேரையும் அரண்மனைக்கு வர வச்சு ராஜ உபசாரம்லாம் பண்ணியிருக்கிறாங்க, விருந்தெல்லாம் வச்சு. இங்கிலாந்து அரண்மனை வளாகத்துக்குள்ளே முதல்ல புர்காவோடு உள்ளே வந்த முஸ்லீம் பெண்மணி அப்துல் கரீமோட மனைவி தான். ஸோ அந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்திருக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது 1897 ராணியோட வைர விழா கொண்டாட்டங்கள் நடந்தப்போ இன்னொரு அதிர்ச்சியை கொடுத்தாங்க. அது என்னன்னா, ஐரோப்பிய இளவரசர்கள் உட்கார்ந்திருந்த அந்த வரிசையில் அப்துல் கரீமையும் உட்கார வச்சாங்க. வரிசையாக எல்லா நாட்டு இளவரசர்கள், இதில் அப்துல் கரீமுக்கு ஒரு இடம். அவங்க மனசு எவ்வளோ கொந்தளிச்சு போயிருக்கும், அந்த கோபம் எல்லாம் சேர்ந்து தான் அதோட வெளிப்பாடு. ஆனால் விக்டோரியா ராணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தன்னுடைய நண்பனுக்கு கொடுத்த மரியாதை, தன்னுடைய முன்ஷிக்கு கொடுத்த அங்கீகாரம், அப்படி தான் அவங்க பார்த்தாங்க. பின்னாடி அவங்க எழுதின டைரியிலெல்லாம் அப்படி தான் அதை குறிப்பிடுறாங்க. என் மனதை ஆறுதல் படுத்திய, என் கடினமான நேரங்களில் எனக்கு துணைக்கிருந்த நண்பனுக்கு நான் கொடுத்த மரியாதை அப்படின்னு தான் அவங்க பின்னாடி நோட் பண்ணியிருக்கிறாங்க. பட் அந்த நேரத்தில் அந்த அரச குடும்பத்துக்கு இதெல்லாம் உலகாண்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. இப்படியே போயிட்டு இருக்கும்போது விக்டோரியா மகாராணியின் வாழ்க்கையோட இறுதி தருணம் வருது. உடம்புக்கு முடியல, ஆல்மோஸ்ட் மரண தருவாய். இப்போ அவங்க மகாராணி உத்தரவு போட்டால் அந்த அரண்மனையில் அவங்களுக்கு பணிவிடை செய்ய, வேலை செய்ய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. பட் அவங்க கடைசி வரைக்கும் நம்பிக்கைக்குரிய துணையாக அப்துல் கரீமை மட்டும்தான் நினச்சாங்க. கடைசி நேரத்தில் பணிவிடை பண்ணுறதுக்கு இவரை தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. பின்னாடி அவங்க உயிரோடு இருக்கும்போதே ஒரு உயிலும் எழுதினாங்க. அந்த உயிலில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, தான் இறந்த பிறகு தன்னுடைய உடலை தாங்கி தூக்கிட்டு போகிறாங்க இல்லையா, அப்படி தூக்கிட்டு போகிறதுல தன்னோட பிள்ளைங்களோடு சேர்த்து அப்துல் கரீமும் என் உடலை சுமந்து செல்ல வேண்டும் அப்படின்னு இங்கிலாந்து மகாராணி உயிலேயே எழுதி வச்சாங்க. இதெல்லாம் கனவுலையும் நினச்சி பார்க்க முடியாது. இங்கிலாந்து அரச குடும்பத்தை பொறுத்தவரையிலும் அந்த இரத்த சொந்தங்களுக்கு மட்டும்தான் இறந்து போன அந்த மகாராணியோட உடலை தூக்கிட்டு போகிறதுக்கான உரிமை இருக்குது. ஆனால் அரச குடும்பத்தால் அதிகம் வெறுக்கப்பட்ட ஒரு நபர் அப்துல் கரீம். அவரை எப்படி உடலை தூக்கிட்டு போகிறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்க? கடைசியில் ராணி இறந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னா, அவங்க எதிர்பார்ப்புக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக நேர் மாறாக நடந்துச்சு. நான் அந்த வீடியோவோட இன்ட்ரோவில் என்ன சொன்னனோ அப்படியே நடந்துச்சு. ராணி இறந்துட்டாங்க,
மரண சடங்குகள், அந்த இறுதி சடங்குகள் முடிகிற வரைக்கும் காத்திருந்த அரச குடும்பம் அடுத்த உடனடியாக வந்து அப்துல் கரீமோட வீட்டுக்குள்ள படைகளை போக சொல்லி அங்கே இருந்த அந்த கடிதங்கள், டைரிகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மொத்தமாக எரிச்சாங்க. அப்படி ஒரு நினைவுகளே வரலாற்றில் பதிவாகக்கூடாது. அப்துல் கரீம்னு ஒருத்தன் இந்த அரண்மனையில் வேலை பார்த்தான் அப்படிங்கிறது வரலாற்றிலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா அது இங்கிலாந்து ராஜ குடும்பத்துக்கு அது ஒரு அவமானம். ஸோ ஹிஸ்ட்ரியிலே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணவங்க கடைசி பிட்டு கூட மிச்சம் இருக்காமல் எல்லாத்தையும் தீ வச்சு எரிச்சாங்க. நூற்றுக்கணக்கான டைரிகள், ஆயிரக்கணக்கான கடிதங்கள், ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் தீ வச்சு எரிச்சாங்க. எரிச்சதோட மட்டும் நிற்கலை. உடனடியாக அப்துல் கரீமையும் அவரோட மனைவியையும் கப்பலில் ஏற்றி இந்தியாவுக்கு திரும்பவும் நாடு கடத்தி அனுப்பி விட்டாங்க. அதோட கதை முடிஞ்சுதுன்னு அவங்க நினச்சாங்க. முடிஞ்சிருச்சு. 100 வருஷத்துக்கு கதை முடிஞ்சிருச்சு. அடுத்த 100 ஆண்டுகளுக்கு அப்துல் கரீம் என்ற ஒரு நபர் இங்கிலாந்து அரண்மனையில் வேலை பார்த்தாரு அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியவே தெரியாது. ஒரே ஒரு வரலாற்று ஆசிரியர் வந்து இது எல்லாத்தையும் தோண்டும் வரைக்கும் உலகத்துக்கு இப்படி நடந்ததே தெரியாது. 1901 விக்டோரியா மகாராணி செத்து போன பிறகு அப்துல் கரீமை இந்த மாதிரி இந்தியாவுக்கு அனுப்பி விட்டுறாங்க. இந்தியாவுக்கு திரும்பி வர்ற அவரோட அந்த கரீம் லாட்ஜ், ஆக்ராவில் அந்த அம்மா கட்டி கொடுத்தாங்க இல்லையா, கரீம் லாட்ஜ், அந்த கரீம் லாட்ஜில் தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப வருஷம் உயிர் வாழல. அடுத்த 8 வருஷத்தில் 1909 அவர் இறந்து போயிடுறார். 24 வயசு இளைஞனா இங்கிலாந்து அரண்மனைக்கு போன அவர் 14 வருஷம் விக்டோரியா மகாராணிக்கு சேவை செஞ்சார். 38 வயசில் இந்தியாவுக்கு திரும்ப வந்தார். அப்புறம் ஒரு 7-8 வருஷம் வாழ்ந்து அவருடைய 46வது வயசில் அவர் இறந்து போகிறார். அடுத்த 100 வருஷத்துக்கு இதை பற்றி இந்த உலகமே தெரியாது அப்படின்னு பார்த்தோம். ஒரே ஒரு வரலாற்று ஆசிரியர் வந்து இதை தோண்டி எல்லாத்தையும் வெளில கொண்டு வந்தாங்க. அவங்க பேர் ஷரபானி பாசு அப்படின்னு ஒரு இந்தியன் ஜேர்னலிஸ்ட். இவங்க விக்டோரியா ராணியை பற்றி ஆய்வு பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது அப்துல் கரீம் அப்படின்ற ஒரு இந்தியாவிலேருந்து வந்த நபர் அரண்மனையில் இருந்தார். அவருக்கும் மகாராணிக்கும் இடையில ஒரு நெருக்கம் இருந்துச்சு. கடைசியில் அவரை துரத்தி விட்டாங்க இப்படின்னு ஒரு சில குறிப்பு, ஒரு சில வாய்வழி கதைகள், இன்னும் மிச்சம் இருக்கிற வாரிசுகள்கிட்ட கேட்குறது அப்படின்னு ஒரு குத்துமதிப்பாக சில விவரங்களை இவங்க கேள்விப்படுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. யார் அந்த அப்துல் கரீம் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடி போய் கடைசியாக பாகிஸ்தானோட கராச்சி நகரில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த அப்துல் கரீமோட வம்சாவளியை சேர்ந்த ஒரு சிலரை ரீச் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட பேசும்போது தான் அவங்க ஒரு பாலடைஞ்ச பழைய இரும்பு தகர பெட்டியிலிருந்து ஒரு டைரி எடுத்து கொடுக்குறாங்க. அங்கே அரண்மனையிலேருந்து விரட்டி அடிக்கும்போது ஃபோட்டோ, டைரி, கடிதங்கள் எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க கண்ணில் மண்ணை தூக்கிட்டு அப்துல் கரீம் ஒரு டைரியை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த டைரியை அவங்க ஏன் விட்டுருக்கணும்னா அது முழுக்க முழுக்க உருது மொழியில் எழுதப்பட்டிருந்த டைரி. அதனால் புரியாமல் கூட விட்டுருக்கலாம். எனவே புரியாமல் விட்டாங்களா, இவர் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தாரான்னு தெரியாது. அப்படி ஒரு டைரியை அப்துல் கரீம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டார். ஒரு பெட்டிக்குள்ளே வச்சுருந்துருக்கிறாரு. அவர் இறந்துட்டார். அதுக்கு பிறகு பல வம்சாவளிகள் போயிட்டே இருக்குது. அந்த டைரி மட்டும் தொடர்ந்து அந்த பெட்டிக்குள்ளே இருந்திருக்குது. இப்போ இந்த ஜேர்னலிஸ்ட் போகும்போது அந்த குடும்பம் அந்த டைரி எடுத்து கொடுக்குறாங்க. உள்ள உருது மொழியில் எழுதப்பட்டிருக்கு. அதை படிக்கும்போது தான் இப்போ நான் விவரித்த இந்த ஒட்டுமொத்த கதைகளும் அந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு தெரிய வருது. படிக்க அவங்களுக்கு ஷாக்கு. அப்புறம் அதிலிருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்க இதை மொத்த கதையையும் ஒரு புத்தகமாக எழுதுகிறாங்க. அந்த புத்தகம்தான் விக்டோரியா அண்ட் அப்துல் அப்படின்னு அந்த புத்தகத்துக்கு பேர். 2010 அது ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு தான் அப்துல் கரீம் அப்படின்ற ஒரு நபர் அரண்மனையில் இருந்தார். விக்டோரியா மகாராணிக்கு 14 வருஷம் சேவை பண்ணார். இங்கிலாந்து ராஜ குடும்பம் இவர் அவ்வளோ கொலவெறியோடு பார்த்துச்சு. கடைசியில் எல்லாத்தையும் எரிச்சு அள்ளி போட்டு தீ வச்சு ஒரு துரத்தி விட்டாங்கன்ற மொத்த கதையும் அதுக்கு பிறகு தான் வெளி உலகத்துக்கு தெரியவே வந்துச்சு. இந்த விக்டோரியா மகாராணிக்கும் அப்துல் கரீமுக்கு இருந்த உறவு எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு இப்போ வரைக்கும் பலவிதமான கதைகள் இருக்குது. 2 பேருக்கு ஒரு ரகசிய உறவு இருந்துச்சு, அஃபேர் இருந்துச்சு அப்படின்னு ஒரு வெர்ஷன். இல்லை, மகாராணிக்கும் இவருக்கும் இருந்தது ஒரு தாய்க்கும் மகனுக்குமான உறவு அல்லது ஒரு நட்பு. 2 பேருக்கு இடையில ஏகப்பட்ட வயசு வித்தியாசம். இவருக்கு 24 வயசாக இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு 68 வயசு. 2 இடையில கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேலே வித்தியாசம் இருக்குது. அப்புறம் அந்தஸ்து, அவங்க மகாராணி,
இவர் வந்து ரொம்ப கீழே இருக்கிற ஆல்மோஸ்ட் தன்னால் ஆளப்படுகிற ஒரு நாட்டோட கடைசி குடிமகன். இவங்க 2 பேருக்கு இடையில் வேறு என்ன விதமான உறவு இருந்திருக்க முடியும்? இதை ஆய்வு செஞ்ச அந்த ஜேர்னலிஸ்ட் என்ன எழுதுகிறாங்கன்னா, தாய் அப்படின்னு தான் அவங்க பல கடிதங்களில் குறிப்பிடுறாங்க. யுவர் லவ்விங் மதர் அப்படின்னு தான் எழுதி கையெழுத்து போட்டிருக்காங்க. ஒரு சில கடிதங்களில் முத்தம் கொடுக்கறது போல் கையால் வரைஞ்சி கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் அப்நார்மல். பட் அவங்க மனசுக்குள்ளே இருந்த அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு அவங்க ஒரு வடிகால் அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்றபடி இவங்க 2 பேருக்கும் உடல் ரீதியான தொடர்பு இருந்ததுக்கான எந்த எவிடன்ஸும் கிடையாது. டைரியில் எதுவும் அதுக்கான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு அந்த ஜேர்னலிஸ்ட் சொல்கிறாங்க. எனிவே அவங்க 2 பேருக்கும் இடையிலான உறவின் தன்மை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது. அதெல்லாம் பல நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு. காலத்தை கடந்து நிற்கிற இந்த உறவில் நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உலகத்தை ஆண்ட மாபெரும் பிரிட்டிஷ் பேரரசு, அது என்னதான் பேரரசாக இருந்தாலும், அங்கே வாழ்கிறது ஒரு மகாராணியாக இருந்தாலும், அவங்களும் ஒரு சராசரி மனுஷி தான். அவங்களும் ஒரு சராசரியான பிரஜை தான். அவங்களுக்கும் வயதான காலத்தில் தன்னுடைய மன ஆசுவாசத்துக்கு, நான் மனசில் நினைக்கிறத ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யாராவது ஒரு ஜீவன் அவங்களுக்கும் தேவைப்பட்டிருக்கலாம். ஒரு அரண்மனையில் கூண்டுக்குள்ளே வளர்க்குற தங்க கிளி போல் இருந்த அவங்களுக்கு இயல்பான கான்வர்சேஷனை பண்ணுறதுக்கு அப்துல் கரீம் ஒரு ஆறுதலாக இருந்திருக்கலாம். இதெல்லாம் சாத்தியங்கள் தான். எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு வரலாற்று சம்பவம், அதை தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ற அடிப்படையில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இதுதான் இந்த கதையோட அடிப்படையான சாராம்சம். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.